பெட்ரோல் உங்களுக்கு பெட்ரோல் கிடைக்குதுங்களா இல்லையா? இல்லைங்க, அது ஏரியாவுக்கு பொறுத்த மாதிரி இருக்குது. இந்த ஓஎம்ஆரில் சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது. ஒரு எமர்ஜென்சி இந்த குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனது கால் அடிபட்டுருக்கு, நான் எமர்ஜென்சி போய் ஆகணும். என்ன பண்ணுறது? எந்த நேரத்துக்கு எப்படி போக முடியும்? அந்த வாகனம் இருக்கிறதுனால தான் போக முடியுது. வாகனம் இல்லைன்னா நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. இன்னொரு வண்டிக்கு போட போனால் அங்கே பார்த்தாலுமே என் வண்டிக்கு மட்டும் ஃபில் பண்ணாமல் அவங்க 10 லிட்டர் கேனில் எல்லாத்துலேயுமே வாங்குறாங்க. ஸோ ஒருத்தர் அதிகமாக வாங்கும் போது இன்னொருத்துக்கு இல்லாமல் போகுது. அது வந்து கேஸ் முதல்ல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது வந்து நம்ம பெட்ரோலும் க்ளோஸ் பண்ணுறப்பறம் அந்த பயத்தில் பேரலாம் வாங்கிட்டு போய் வீட்டில் ஸ்டாக் பண்ணிட்டாங்க. இப்போ 2-3 பேர் வந்து பெட்ரோல்ட்டு போகிறாங்க. 2-3 பேரில் நான் நேற்று வந்து அலைஞ்சிட்டு இருக்கிறேன். நான் பெட்ரோல் பங்க்லாம் பெட்ரோல் கிடைக்குதுங்களா இல்லையா? இப்போ கொஞ்சம் கிடைக்குதுன்றாங்க, பட் இந்த பங்க்ல இல்ல. ஆப்போசிட்ல ஒரு பாரத் அங்க ஃப்ரீயா தான் இருக்கு. கொஞ்சம் கிடைக்குது, பட் ஆனால் எந்த அளவுக்கு இது சாத்தியம்னு தெரியலைங்க. ஓகே, இப்போ 2 நாளுக்கு முன்னாடி நிறைய பேர் மக்கள் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆமாம், அதனால இது கிடைக்காம ஸ்டாக் ஆகுதா? உண்மையிலே கிடைக்கல இல்லை, அதனால தான் கிடைக்காம போகுது. ஏன்னா என்ன கேட்டிங்கன்னா, இப்போ மக்கள் தேவைக்கு அதிகமாக ஸ்டாக் பண்ணியிருப்பாங்க. எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அவர் கார் எடுக்க மாட்டார். எனக்கு தெரிஞ்சு நேற்று சொல்கிறாரு 2500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன்ட்டுன்னு. ஆனால் அவர் கார் அங்கேயே தான் இருக்குது. அவர் எப்பயாவது எடுக்கும் போது ஒரு 500 ரூபாய்க்கு போட்டால் அவருக்கு போதும். பட் தேவைக்கு அதிகமாக ஸ்டாக் பண்ணதுனால கூட இன்னைக்கு இல்லாமல் போயிருக்கலாம். பட் ஆனால் கண்டிப்பாக இந்த போர் நிறுத்துற வரையும் கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சிலிண்டர் இஷ்யூன்னு வந்துச்சு, பெட்ரோல் இஷ்யூன்னு வருது, அதுக்கப்புறம் பெட்ரோல் இல்லைன்னா சாப்பாடு பிரச்சனைன்னு வரும். இது இந்த லாக்டவுனை நோக்கி போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பட் அந்த அளவு இல்லையா சீரியஸா? அந்த அளவுக்கு இப்போ வரைக்கும் சீரியஸாக தெரியல. பட் ஆனால் அதை மக்கள் வந்து நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கணும், எல்லாத்தையும் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக அதுக்கான நிலைமை வரும். என்னைக்கு இந்த போர் நிற்காத வரைக்கும் ஒரு பதட்ட சூழ்நிலை தான் நமக்கு இருக்கும். நம்மளுக்கு எமர்ஜென்சின்றது பெட்ரோலு, வாகனன்றது ஒரு எமர்ஜென்சி. நம்மளுக்கு எமர்ஜென்சிக்கு வாகனம் தான் வேணும். வாகனத்துக்கு தேவையானது என்னது? அடிப்படை இது அதுதான். அதை வந்து நம்ம கவர்மெண்ட்டே நம்ம இந்த மாதிரி தட்டுப்பாடு பண்ணால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஒரு எமர்ஜென்சி இந்த குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனது கால் அடிபட்டுருக்கு, நான் எமர்ஜென்சி போய் ஆகணும். என்ன பண்ணுறது? எந்த நேரத்துக்கு எப்படி போக முடியும்? அந்த வாகனம் இருக்கிறதுனால தான் போக முடியுது. வாகனம் இல்லைன்னா நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ பெட்ரோல் கிடைக்கிறது இல்லை. லாக் பண்ணுறது, அவங்கள வந்து பைசா ஏற்றுறதுக்கோசம் அவங்க கமிட்மெண்ட் பண்ணுறாங்க. எல்லாமே போகிறாங்க வராங்க. அது கவர்மெண்ட்டு நீங்கள் தான், அரசாங்கம் தான், நீங்கள் பார்த்து நீங்கள் தான் பண்ணணும். இப்போ நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி பெட்ரோல் வந்து நிறைய பேர் அவசரப்பட்டு வாங்கினதுனால தான் கொஞ்சம் தட்டுப்பாடே வந்துச்சு, இல்லைன்னா எப்பவும் போல் போயிருக்கோம் அப்படின்றது. அதை பற்றி எனக்கு தெரியல, யார் கிளப்பி விட்டான்னு தெரியல. அதே நேரத்தில் வந்து தேவையில்லாமல் டீசல் எல்லாரும் பிடிச்சாங்க தான். ஆனால் டீசல் பெட்ரோல்லாம் நார்மலாக தான் சார் கிடைக்குது. இன்னும் பிரச்சனை முடியல சார். இன்னும் அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல. கிடைக்குது, சிலிண்டர் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி எதுவும் தெரியல. பெட்ரோலே கிடைக்கிறது இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையாக பொய்யா? இல்லை, எல்லா பங்க்லையும் கிடைக்குது. அதிகமாக ஆசைப்படுறோம், நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டாக் வச்சுக்கலாம், ஏன்னா ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இதெல்லாம் சொல்கிறாங்க. பெட்ரோல் கிடைக்கும், அதெல்லாம் ஒரு கட்டுப்பாடு இல்லை. இல்லை, எல்லா இடத்துலையும் கிடைக்குது. உண்மையிலேயே நிறைய பேர் வந்து 15 லிட்டரு 10 லிட்டரு 20 லிட்டர்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. வேறு யூஸ்வலாக நமக்கு அன்றாடம் 1 லிட்டரு 2 லிட்டரு போடுற நமக்கு சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது. இந்த பெட்ரோல் உங்களுக்கு பெட்ரோல் கிடைக்குதுங்களா இல்லையா? இல்லைங்க, அது ஏரியாவுக்கு பொறுத்த மாதிரி இருக்குது. இந்த ஓஎம்ஆரில் சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது. ஓஎம்ஆரில் பங்க் ரொம்ப கம்மி. அதனால் பங்க் இருக்க ஏரியாஸ்லையுமே அவங்க டைமுக்கு மட்டும்தான் கிடைக்குது, மற்ற நேரத்துக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதே நீங்கள் வேளச்சேரி, மடிப்பாக்கம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் கூட்டம் இருக்குது, ஆனால் பெட்ரோல் கிடைக்குது. இதுக்கு காரணம் மக்கள் தான். ஏன்னா முன்னாடியே 4 லிட்டர் 5 லிட்டர்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. சில பேர் பேரல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதனால தான் இந்த தட்டுப்பாடு வருதுன்னே சொல்கிறாங்க. உண்மையா? இல்லை, நான் இன்னொரு வண்டிக்கு போட போனேன். அங்கே பார்த்தாலுமே என் வண்டிக்கு மட்டும் ஃபில் பண்ணாமல் அவங்க 10 லிட்டர் கேனில் எல்லாத்துலேயுமே வாங்குறாங்க. ஸோ ஒருத்தர் அதிகமாக வாங்கும் போது இன்னொருத்துக்கு இல்லாமல் போகுது. அது நீங்கள் சொல்கிறது உண்மை தான். சரி, இப்போ 2 நாளுக்கு முன்னாடி மக்கள் நிறைய பேர் வந்து இந்த பேரல் வாங்கிட்டு போகிறது, 5 லிட்டர் வாங்கிட்டு போகிறது, அது வந்து அதனால தான் இந்த சிக்கல் வந்துச்சு. ஆமாம். அது வந்து கேஸ் முதல்ல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது வந்து நம்ம பெட்ரோலும் க்ளோஸ் பண்ணுறப்பறம் அந்த பயத்தில் பேரலாம் வாங்கிட்டு போய் வீட்டில் ஸ்டாக் பண்ணிட்டாங்க. ஒரு சிலர்னா அந்த பெட்ரோல் ரேட் அதிகரிக்கிறதுக்காக ஸ்டாக் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அது எப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரியல. எனக்கு பெட்ரோல் ரேட்டை ஏற்றுறதுக்காக தான் பங்க்ல இப்படி பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் எதுவும் வரல. இது மாதிரி கேஸ் முதல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, சிஎன்ஜி ஆட்டோ ஓட்டுறது. ரெண்டாவது பெட்ரோல் பங்கும் க்ளோஸ் பண்ணுற போகிறாங்கன்ட்டு ரேட்லாம் அதே தானே இருக்குது. அந்த கேஸ் மட்டும் தான் விலை அதிகமாக, பெட்ரோல் ரேட்டு அப்படியே தான் இருக்குது. ஃபுல்லாகவே ஸ்டாக்ஸ் வர்றது இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் இல்லை, பங்க்கில் வந்து நீங்கள் கேட்டாலுமே ஸ்டாக்கு இந்த டைமுக்கு வரும், அந்த டைமுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்டாக் வருதுன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அந்த டைமுக்கு வந்தாலும் கூட்டம் இருக்குது பண்ணுறாங்க. பட் வராமே இருக்கிறதும் இல்லை, வருது, ஸ்டாக் வருது. இப்போ ஏன்னா 2 நாள் முன்னாடி ஏகப்பட்டு போய் பெட்ரோல் பங்கில் எல்லாரும் டேங்க் ஃபில் பண்ணுறோம், எல்லாரும் ஸ்டாக் வாங்கி வைக்கிறோம். அதனால் ரஷ் ஆயிருக்கு. வேறு ஒன்று நார்மலாக வாங்குற பேர்
தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இப்ப எல்லா பெட்ரோல் பங்கும் கிடைக்குது. கண்டிப்பாக இப்ப 2-3 பேர் வந்து பெட்ரோல் போறாங்க. 2-3 பேர்ல நான் நேத்துல இருந்து அலைஞ்சிட்டு இருக்கிறேன் நான். அதுதான் இது வரேன் பாருங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். இந்த குழந்தைங்க தான் ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்ல இருந்து கூட்டு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இருக்கிறேன். ஆனா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது இது இல்லைன்ட்டு வராங்க. நான் என்ன பண்ண முடியும்? இப்ப நடுவில் நடந்து தள்ள முடியும். 2-3 நாள் போனுச்சுன்னா என்ன ஆகும்? அதுதான் அது கவர்மெண்ட் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ நடவடிக்கை கரெக்டாக எடுக்கணும், கரெக்டாக பண்ணணும். பண்ணாதான் அதுக்கேற்ற நாங்கள் நடவடிக்கை மக்கள் என்ன பண்ணோமோ நாங்கள் பண்ணுவோம். சரி.